நீ சேது பக்கம் துணையா நிக்கணும்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் இன்றைய எபிசோட பார்க்கலாம். தாமரை சேதுவும் அவங்கவுங்க வாக்குமூலத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன சாமி செய்கிறதுன்னு சொல்லி ராஜாங்கத்தோட சித்தப்பா கேட்குறாரு. சாமி வந்த கருப்பு ஆக்ரோஷமாக ஆடுறாரு. நாளைக்கு சீலக்காதி கோயிலில் என்னை வந்து பாருங்கள். பிராது கொடுத்த 2 பேரும் பூக்குழியில் இறங்கி தங்களுடைய உண்மையான சத்திய வாக்க கொடுக்கணும். அப்போ நாங்கள் வந்து இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா இல்லை என்ன செய்யணுன்ட்டு நான் சொல்லுவேன்ட்டு சொல்ல தாமரையும் சாவித்திரியும் ரொம்ப பயப்படுறாங்க. மற்றவங்க எல்லாரும் இந்த விஷயத்துக்கு கட்டுப்படுறதா சொல்கிறாங்க. தாமரை அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இது வேண்டான்னு சொல்கிறாங்க. சாவித்திரியும் இது நமக்கு சாதகமாக முடியாது போல இருக்கு அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் சொல்லும்போது என் பொண்ணு ஒரு பூக்குழியில் இல்லை 1000 பூக்குழியில் இறங்கி உண்மையை சொல்லுவா, எங்களுக்கு எந்த பயமும் இல்லைன்னு சொல்லிட்டு மகளை கூட்டிகிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. தமிழ் ராஜாங்கத்திட்ட நாளைக்கு அவர் பூக்குழி இறங்கும் போது நானும் அவர் கூட பூக்குழி இறங்குறேன் மாமா, என் கணவர் நிரபராதின்னு நானும் நிரூபிக்கணும்ட்டு சொல்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்க நீ வாயு வயிறுமா இருக்கு, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் தமிழ் கேட்காதனால மோகனா சரிம்மா அவன் இஷ்டப்படி செய்யுன்ட்டு சொல்லிடுறாங்க. அடுத்து சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என் காலு கூட நான் வேக போட்டு பத்திரமா வச்சுருக்கேன், என்னால் எல்லாம் தீயில் நடக்க முடியாதுன்ட்டு சொல்கிறாங்க தாமரை. அடி பைத்தியக்காரி, இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு கிடைச்சா நான் பூக்குழி இல்லை பூக்குளியல் கூட செய்வேன்ட்டு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் கோயிலுக்கு போக ரெடியான மோகனாவும் பாட்டியும் கருப்புட்ட சேது நிரபராதின்னு தீர்ப்பு சொல்லுன்ட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு கருப்பு ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு.